பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. இனியாக்கு என் மேல வந்திருக்கிறது காதல் இல்லைன்னு எப்படி அவளுக்கு நான் புரிய வைக்க போறேன்? ரூம்குள்ள யாராவது வந்தாங்களா? குட்டி ரூமை கீ வச்சு லாக் பண்ணியிருந்தோம், இப்போ ஓப்பன்ல இருக்கு. ஒருவேளை நாம தான் அப்படியே திறந்து போட்டிருப்போமோ? டைரி வேற இங்க தான் இருக்கு. ஒருவேளை இதை எடுத்து படிச்சிருந்தாங்கன்னா இதோட பழைய டைரியெல்லாம் தேடி இருப்பாங்களே. தேடி இருந்தா ஈஸியா கிடைச்சிருக்கோம். நாம தான் ஓப்பன்லேயே போட்டு போயிருப்போம். ஒரு வழியா ஸ்ருதிக்கு சமாதி கட்டியாச்சு. அன்பை வேற போய் பார்க்கல. அவன் வேற இப்ப என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியலையே. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காமிச்சு இனியாக்கு புரியெல்லாம் வைக்க முடியாது. சின்ன வயசுல இருந்தே என் மேல இருந்த பாசத்தை தான் அவ காதல்னு நம்பிட்டு இருக்கா. இதுக்கு ஒரே வழி. அன்பு, என்ன தனியா யோசிச்சுட்டு இருக்க? சாப்பிட்டியா? டேய் ஒன்னேதான். என்ன கேட்ட இனியா? குரங்கு சாப்பிட்டியான்னு கேட்டேன். ஆமா. நீ என்ன திடீர்னு இங்க வந்திருக்க? திடீர்னு தான் வர முடியும். ஒன்னு பாக்குறதுக்கெல்லாம் யோசிச்சு யோசிச்சு வர முடியுமா? ஓ, அன்பு, ஸ்ருதி உன் மேல ஒரு பழி போடும்போது ஏன் நீ அதை அப்படியே நம்பிட்ட? தெரியல. நீ உன் ரூமுக்கு போறியா? எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசலாம். ஏன்? இல்ல நீயா கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. நானே இவ்வளவு நேரம் தாண்டி இப்பதான் வரேன் உன்னை பாக்குறதுக்கு. நீ எதையாவது யோசிச்சுட்டு மூட் அவுட்ல இருப்பேன்னு வந்து பார்த்தா ரொம்ப தான் பண்ற. முத நீ சொல்லு. நானே நம்பல, அதுக்கப்புறம் அந்த ஸ்ருதி சொன்னதா நீ எதுக்கு நம்பின? நீ ஏன் நம்பல? ஏன்னா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்து. எப்படி வந்த நம்பிக்கை? எப்படி வந்த நம்பிக்கைனா, சின்ன வயசுல இருந்தே உன் கூடவே இருக்கேன். உன்னை பத்தி என்னை விட யார் நல்லா புரிஞ்சுக்க போறா? அவதான் நான் உன்னோட ரூமுக்கே வந்த ப்ரூஃப் எல்லாம் காமிச்சாலே, அதுக்கப்புறமா உனக்கு என்ன நம்பிக்கை? அது நீ என் ரூமுக்கு வந்ததுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். நான் உன் ரூமுக்கு வந்ததுல என்ன அர்த்தம் இருக்க போகுது? அது ஏதாவது அர்த்தம் இருக்கும். ஏனியா, நான் தான் உன் ரூமுக்கு வந்த அப்படி நடந்துக்கிட்டேன்ல, என் மேல உனக்கு வெறுப்பு வரல? எதுக்கு இப்போ அதெல்லாம் எதுக்கு? அதான் அந்த டாபிக் பத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டேலாம். நான் அவ்வளோ நடந்திருக்கேன், ஆனாலும் உனக்கு என் மேல வெறுப்பு வரலன்னு சொல்றேன். நான் நடந்துக்கிட்டதை பார்த்து எனக்கே என் மேல வெறுப்பு வந்திருக்கு, உனக்கு ஏன் என் மேல வெறுப்பு வரல? அது மட்டும் இல்லாம ஸ்ருதி கிட்ட கூட என்னமோ சொன்னியே, அவனுக்கு என்ன என்ன பண்ணணும்னாலும் அதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு. இவ்வளவு ஓப்பனா பேசுறேன். சொல்லினியா? ஒன்ன என்ன வேணாலும் பண்ணலானா அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு எப்படி அந்த உரிமை எல்லாம் இருக்கும்? அன்பு நம்ம கிட்ட இவ்வளவு ஓப்பனா எப்பவுமே பேசினதில்ல. ஒருவேளை ரூம்ல வந்து இவன் டைரி ஏதாவது எடுத்து படிச்சிருப்பானா? சொல்லினியா? நான் ஒரு ரூம்ல வந்து அவ்வளோ உளறி இருக்கேன், கண்ணம்மா நினைச்சிட்டு என்னென்னமோ பண்ணிருக்கேன். ஏன் உனக்கு என் மேல வெறுப்பு வரல? எனக்கு உன் மேல என்ன உரிமை இருக்கு? அப்புறம் ஒன்னு சொன்னியே, நீ ஃபீல் பண்ணாத அன்பு, நீ அப்படி நடந்துக்கிட்டேனா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு. ஏனியா, நான் அப்படி அசிங்கமா நடந்துக்கிட்டதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? டேய், என்ன லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? நீ ஏன் அத்தை பையன்? என் மேல உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குதான். அந்த நேரத்துல அந்த ஸ்ருதியை வாயடைக்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ பேசினேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நேத்து வரைக்கும் தாத்தா எடுத்த முடிவு கரெக்டா இருக்கான்னு இருந்த. ஸ்ருதி வயத்துல என்னோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்குன்னு அவ சொன்னதும் எதுக்காக நீ அவ்வளவு கோவப்பட்ட? இவன் எதுக்கு இவ்வளவு திருவி திருவி கேள்வி கேட்கான்? சொல்லு. ஏன்னா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்து உன்னால எந்த பொண்ணுகிட்டயும் அந்த மாதிரி நெருங்க முடியாது அப்படின்னு. அப்போ நான் உன் ரூமுக்கு வந்தது ஏன்னா நீ தேடுற அந்த கண்ணுக்கு சொந்தக்கார பொண்ணே நான் தான். அதனால என்ன தேடினியே தவிர நீ அவ்வளோ கேவலமானவன் இல்லடா. இதை இப்ப நான் சொன்னாலும் என் காதலையும் தப்புன்னு சொல்லுவேன். உன்னை பிரிஞ்சிருக்க முடியாம ஃபேஸை கவர் பண்ணிட்டு உன்னை தேடி வந்ததான் தப்புன்னு தான் சொல்லுவேன். சொல்லு. எனக்கெல்லாம் எதுவும் சொல்ல தெரியல. அந்த டைம்ல யாரையும் உன்னை திட்ட விட்டுறக்கூடாது, யாரும் உன்னை தப்பா புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக என்னென்னமோ பேசினே தவிர இதுக்கு காரணம் அர்த்தம் எல்லாம் எதுவும் இல்ல. ஓகே, அப்புறம் எதுக்காக நைட்டு ஃபுல்லா தேடி குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்ச? இதெல்லாம் எனக்கு உன் மேல இருக்க அன்புனாலதான். என்ன சொன்னா? நான் பண்ணது எல்லாம் எனக்கு உன் மேல இருக்க அன்புனாலதான். அந்த அன்புதான் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்ட அப்படின்னு என் மனசுக்கு சொல்லிட்டே இருந்தேன். சில நேரத்துல சாதாரண அன்பு கூட நம்மள என்னென்னமோ யோசிக்க வைக்குதுல்ல இனியா? என்ன என்னென்னமோ யோசிக்க வச்சுது? நீ எதுக்கு குட்டிமா வளர்ற? இல்ல, ஆனா இந்த தண்டனை எதுக்கு தெரியுமா குட்டிமா? டைரி படிக்கல இவன்.
எதுக்கு? கூடவே பிறந்து வளர்ந்த பொண்ணு, ஒரே நாள் பிறந்திருக்கோம். என்னதான் எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நீ தள்ளி தள்ளி போட்டுட்டே இருந்தாலும் உன்னை பத்தி யோசிக்காம தாத்தா சொன்னதும் என் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் பாத்தியா? அந்த சுயநலத்துக்காக தான் என் மேல இப்படி ஒரு பழி விழுந்து இப்படி ஒரு பிரச்சனையிலே நான் மாட்டியிருக்கேன். ஐயோ, அதனால நீ இப்ப என்ன சொல்ல வர? உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க போயிருக்கணும். என்ன? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கல்யாண வாழ்க்கைக்கு போயிருக்கணும்னு சொல்றேன். ஓ, என்னவோ? இல்ல இல்ல, சும்மாதான். சரி, நீ உன் ரூமுக்கு போ. அப்புறமா நைட்டு சாப்பிட வருவோம்ல, அப்போ பார்க்கலாம். ஏன் நான் ஒரு ரூமுக்கு வரக்கூடாதா? இல்ல, இன்னைக்கு வேற நடந்த குழப்பத்துல பயங்கர டென்ஷனா இருக்கு. அதுல வேற டயர்டு. இதுல என்ன இருக்கு? நீ தூங்க, நான் என் பாட்டுக்கு இருக்கேன். புதுசா என்ன துரத்துற ரூம்ல இருந்து? உன் ரூம்ல இருந்து மட்டும் இல்ல, அந்த உன்கிட்ட இருந்து எப்பவும் என்ன யாராலையும் துரத்த முடியாது. காத்துல சூடம் போல கரையிற உன்னால, காத்துல சூடம் போல கரையிற உன்னால, கண்ணாடி வல முன்னாடி என் தேகம் மெலிஞ்சாச்சு, கல்யாண வரம் உன்னால வேணும், அண்ணால நினைச்சாச்சு, சின்ன வயசுக்குள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசலாம். நீ உன் ரூமுக்கு போ. ஏன் உன்னால என் கண்ணை ஃபேஸ் பண்ண முடியலையா? உன் கண்ணை ஃபேஸ் பண்றதுல எனக்கு என்ன ப்ராப்ளம்? அப்புறம் என்ன திரும்பிட்டா? நீ திரும்பிட்டதுக்கான அர்த்தம் என் கண்ணை ஃபேஸ் பண்ண முடியலங்கிறது தானே உண்மை? எனக்கு என்ன ப்ராப்ளம் உன் கண்ணை பாக்குறதுல? அப்ப திரும்ப ப்ரூஃப் பண்ண வேண்டியது தானே? சின்ன வயசுக்குள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே, கல்யாணம் கச்சேரி எப்போது, பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே, என் சின்ன ராசா உன் தோலுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது, கல்யாணம் கச்சேரி எப்போது. நிஜமாவே இந்த கண்ணுக்கு நமக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு மேல இனியோட கண்ணை பார்க்கும்போது மட்டும் நம்மளே தடுமாறிடுறோம். இந்த கண்ணுக்கு நமக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இருக்கலாம். என்ன? ஒன்றும் இல்லை, துரத்து தானே நினைச்சேன், நானே போயிடுறேன். இப்போ என்ன, உடனே எனக்கு மாப்பிள்ளை தானே பார்க்க போறேன். பாரு பாரு, அதை வச்சே உனக்கு என் மேல இருக்க காதலை வெளியே கொண்டு வரல. நீ மட்டும் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ட, அதுக்கப்புறம் இனியா யாருன்னு நான் உனக்கு காமிக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே என் மேல இருக்க அன்பதான் நீ காதல்னு எடுத்துக்கிட்டு இருக்க. அது காதலே இல்லைன்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன். பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறதுன்னு. சொல்லாமலே யார் பார்த்தது? டூம் டூம் டூ 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 டூம் டூம். ஜாயின் பண்ண உடனே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்ததுக்கு என்ன ஆபீஸ்க்கே கூப்பிட்டுருக்கலாம்ல. இந்த அமைதிக்கு பேர் என்னன்னு தெரியலையே. நைட்ல அவ்வளவு பெரிய அலப்பறை பண்ணிட்டு இவ்வளவு சைலண்டா வந்து இருக்கா. ஸ்ருதி வயத்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைக்கு வித்யாக்கு பார்த்திருந்த பையன் தான் காரணம். எனக்கு முன்னமே தெரியும் அப்படின்னு இனியா கிட்ட சொன்ன விஷயத்தையாவது என்கிட்ட சொல்லலாம்ல. அது கூட ஓகே, இனியா போன் பண்ணதையாவது என்கிட்ட சொல்லலாம்ல. அவ இஷ்டத்துக்கு பண்றது. அதுக்கப்புறம் நான் இங்க எதுக்கு இருக்கேன்? நான் ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுட்டு இருக்குது. வாய்க்கு பிளாஸ்டர் போட்டானுங்க, பெர்மனண்டா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏய், இப்ப பிஎன் ஆரம்பிப்பாளே. ஏஞ்சல், என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு? இவ்ளோ அமைதியெல்லாம் அவளை பார்த்ததே இல்ல. என்ன அமைதியா இருக்கா? நீங்க எனக்கு அன்னைக்கு ஒன்று வாங்கி கொடுத்தீங்களா? என்ன வாங்கி கொடுத்தேன்? இல்ல அன்னைக்கு வாங்கி கொடுத்தீங்களே. ஏ லூசு, 2 வாரமா இங்க தானே இருக்க. உனக்கு தேவையானது எதுவா இருந்தாலும் நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். அன்னைக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்தீங்கன்னா? இல்ல அன்னைக்கு கூட நான் ஆபீஸ் போகலன்னு வீட்ல இருந்தேன். என்னால கடைக்கு போக முடியலன்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்தீங்களே. தலைவலி டேப்லெட்டா? ஆஹா, அப்புறம் நீங்க வலுக்கட்டாயமா என் மேல ஆசைப்பட்டு எனக்கு தாலி கட்டி கூட்டு வந்தீங்களா? ரைட்டு. அப்புறம் அதான் அடுத்த நாள் என்ன ஆபீஸ்க்கெல்லாம் விடாம வீட்லயே உட்கார வச்சுட்டீங்களே. அப்போ எனக்கு ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னு நான் கேட்காமலே நீங்க வாங்கி கொடுத்தீங்களே. நீங்க வந்தே 2 வீக்ஸ் தான் ஆகுது. இப்போ எதுக்கு அது உனக்கு? எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? அப்புறம் யார்கிட்ட சொல்ல போற? சரி விடுங்க, நானே போய் வாங்கிக்கிறேன். நானே ஏதோ பண்றேன். கபோர்ட்ல தான் இருக்கு. எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து
கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்க மாத்தி வைக்கிறீங்க? ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து எடுத்தா அதை பத்திரமா வைக்க தெரியணும். அங்க இங்கமா தூக்கி வீசிட்டு போயிடுறது. நானே எடுத்துக்கிறேன். அருண் கிட்ட ஏதாவது பேசி அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லலாமா? அம்மா வீட்டுக்கு போனோம்னா 1000 கேள்வி கேட்பாரே இப்போ. நாமளும் தான் படிச்சிருக்கோம். பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு இருந்தாலும் லவ்னால நமக்கு யாரும் இல்ல. பட் படிச்சதை வச்சே புரிஞ்சுக்க முடியுது. இவங்க வந்தே 2 வீக்ஸ் தானே ஆகுது. அம்மா வீட்டுக்கு போனா நல்லா இருக்குமோ? ஏய், இந்த ஆள் ஒருத்தர். என்ன பி? இதுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இருக்காது. நான் வெளியே கடை வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? ஒன்னும் தேவையில்ல. நீ எது வாங்குறதுக்கு கடைக்கு போறியோ நானே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆ, இவளுக்கு என்ன ப்ராப்ளமா இருக்கும்? என்ன? ஒன்றும் இல்லை. நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது சொல்லணுமா? ம், அண்ணியை கூப்பிடவா? என்ன வாய் திறந்து சொன்னா தானே எனக்கு புரியும். என்ன அம்மா வீட்டுக்கு கூட்டு போறீங்களா? சரி, கூட்டு போறேன். ஏன் திடீர்னு கேக்குறேன்னு சொல்லு. இல்ல, இங்கதான் நம்ம நினைச்ச மாதிரி கல்யாணம் எல்லாம் நின்றுடுச்சேன். தாத்தா வேற அன்னைக்கு ஒரு 1 வீக் தாண்டி அம்மா வீட்டுக்கு கூட்டு போவேன்னு சொன்னாங்களே. நீங்க வர வேண்டாம், நானே போறேன். இல்லைன்னு என்ன கொண்டு விட்டா போதும். சரி, கூட்டு போறேன், உட்காரு. இவளுக்கு என்னமோ பிரச்சனை இருக்கு. எப்படியும் நம்ம கேட்டா சொல்ல போறதில்ல. பேசாம அண்ணியையோ இனியாவையோ கூப்பிடுவோமா? ஷோ கடவுளை, ஒன்னே ஏதாவது சொல்லணும். எப்படி பாத்ரூமுக்கும் ரூமுக்குமா நட போட்டுட்டு இருக்க? அருண், எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. இது வாய் திறந்து சொல்ல தெரியாதா? இரு வரேன். அம்மா வீட்டுக்கு போலாம், வரேன் இரு. அப்பா மாமா டும் டும் தான் நின்னுடுச்சுலடி. இனி நான் யாருக்கு கல்யாணத்தை உனக்கு கொண்டு காமிக்கணும்? அப்பா மாமா டும் டும். படுத்தாத ஸ்னோ என்ன? அத பாதி கல்யாணத்தை பார்த்தேலாம். அப்பா மாமா டும் டும். ஸ்னோலி, இதையே சொல்லிட்டு இருந்தேன்னா அடிச்சிருவான் பாத்துக்கோ. பின்ன போன கல்யாணத்தை நான் எப்படி காமிக்க உனக்கு? எப்ப பார்த்தாலும் கல்யாண வீட்டுக்கு போனோம் சொல்லி சொல்லி ஒருத்திக்கிட்டே இருந்து பயங்கரமா திட்டு வாங்கி தந்தாச்சு. மறுபடியும் டும் டும்னா பாரு ஸ்னோ, அப்பா மாமாக்கும் ஸ்ருதி ஆண்டிக்கும் கல்யாணம் நின்னுடுச்சு. இனி நம்ம இனியாத்திக்கு கல்யாணம் வரப்போகுது. வித்யா சித்திக்கு கல்யாணம் வரும். சாம் அங்கிளுக்கு கல்யாணம் நடக்கும். மறுபடியும் அன்பு மாமா கல்யாணம் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு டும் டும் இருக்கு? நீ இப்ப அழாம சமத்து பிள்ளையா இருந்தா மட்டும்தான் எல்லா கல்யாணத்தையும் பார்க்க ஒன்னு கூட்டிட்டு போவேன். நீ இப்ப அழுதுட்டு இருந்தியா, யார் டும் டுமும் பார்க்க ஒன்னு கூட்டிட்டு போக மாட்டேன். அண்ணி, வாங்க அருண். என்ன இந்த பக்கம் எல்லாம் வந்திருக்கீங்க? பிஸியா இருக்கீங்களா அண்ணி? இல்ல அருண், இவ இருக்காளே, வீட்டுக்கு வந்த நேரத்துல இருந்து அம்மா அப்பு மாமா டும் 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 டும்னு சொல்லிட்டே இருக்கா. நின்னு போன கல்யாணத்தை நான் எப்படி இனிமே காமிக்க? சரி, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? கொஞ்சம் என் ரூம் வரைக்கும் வரீங்களா? என்ன அருண், ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா அண்ணி, ஏஞ்சலுக்கு ரொம்ப வயிறு வலியா இருக்கு. நீங்க கொஞ்சம் வந்து என்ன ஏதுன்னு பாருங்களேன். அதுக்கு என்ன எதுக்கு அருண் கூப்பிடுறீங்க? பிரியாத்தைய கூப்பிடுங்களேன். அத்தை பெயின் கேக்குற மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. இல்ல தமிழம்மாவே கூப்பிடுங்க. இல்ல அண்ணி, அவங்களே கூப்பிட்டு வந்திருப்பேன். நீங்க கைனகாலஜிஸ்ட் ஆகணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க எம்டி பண்ணா கூட கைனகாலஜிஸ்ட் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அதுல ஐடியா இருக்கும்ல. அருண், தெரியும் அண்ணி, நீங்க யாருக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க மாட்டீங்க தான். நீங்க தூக்கி போட்டதை மறுபடியும் உங்க கழுத்துல மாட்ட வைக்கவும் முடியாதுதான். ஆனா ஏஞ்சல் இங்க வந்தே 2 வீக்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ள ஒரு தடவை வரீங்களா? நீங்க ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க வேண்டாம். ஏதாவது சாப்பிட்றதுக்கு சொன்னா கூட பெயின் நிக்கும்லாம். அதான். சரி அருண், நான் வரேன். ஏஞ்சல் இங்க வந்து 2 வீக்ஸ் தான் ஆகுது. அருண் இழுக்கிறத பார்த்தா வேற என்னமோ நமக்கு சொல்ல வராரு போலயே. சரி, என்னன்னு ஒரு தடவை பாத்துருவோம். இவங்க எல்லாம் எதுக்கு இங்க கூடி நிக்காங்க? இவ எதுக்கு அழுதுட்டு இருக்கான்னு தெரியலையே. இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? எங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு விட சொல்லுங்களா. இதுக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு கொண்டு விட முடியுமா ஏஞ்சல்? சரி, சரியாயிரும். ஏன் ஏஞ்சல், நீங்க வந்தே 2 வீக்ஸ் தானே ஆகுது. பீரியட் சைக்கிள் லென்த் ஒரு தடவை சொல்றியா? நான் வெளியே நிக்கிறேன், நீங்க பாருங்க. இல்ல அருண், இப்பதான் ஏஞ்சலுக்கு உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. அவளை பத்தி சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லதுதான். இதுல வருத்தப்படுற மாதிரியே வெக்கப்படுற மாதிரியே எதுவும் இல்ல. 18 டேஸ்க்கா? 18 டேஸா? 18 டேஸ் எப்படி சாத்தியம்? ஓ, நீங்க வந்தே 2 வீக்ஸ் தான் ஆகுதுல்ல? ஒன்னும் இல்ல ஏஞ்சல், இதெல்லாம் நார்மல் தான். அம்மா, எப்பவுமே இப்படிதான் பெயினா இருக்குமா? ஆமா. சரி சரி, ஒன்னும் இல்ல. நான் பிரியாத்தை கிட்ட சொல்றேன். அவங்க பெயின் கேக்குற மாதிரி ஏதாவது உனக்கு கொடுப்பாங்க. ஏன்னி, அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு தெரிஞ்சு ஏஞ்சலுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்கள் பேசினா மட்டும் தீர்வு வராது. நீங்க ஏஞ்சல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் உடனே ஸ்கேன் எடுத்து பாக்குறது பெட்டர். ஸ்கேன் எடுக்கிற அளவு என்ன ப்ராப்ளம் அண்ணி? எல்லாரும் இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இனிமேதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. எத்தனை வருஷமா இருக்கு ஏஞ்சல் இது? 4 வருஷமா கண்டுக்காம இருக்கா.
இப்போ இது வேற இது மூலமாவும் வெளியே வந்திருக்கு. எதுவா இருந்தாலும் ஸ்கேன் எடுத்து உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது பெட்டர். இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது அருண். ஏன்னா என்னோட சுச்சுவேஷன் உங்களுக்கே தெரியும். ஓகே அண்ணி, இதுவே போதும், தேங்க்ஸ், நான் பாத்துக்கிறேன் நீ. சரி, நான் பிரியாட்ட கிட்ட சொல்றேன். ஸ்னோவை வேற நிலாக்ஷா கிட்ட விட்டுட்டு வந்தேன். நான் வரேன். சரி அண்ணி. ஐயே, ஸ்னோனியான இப்படி அழுவ நான் நினைக்கவே இல்லை தெரியுமா? ஆ, அன்பு மாமா கல்யாணம் தான் நின்னு போச்சு. அப்புறம் அன்பு மாமா கல்யாணத்தை பார்க்கணும்னு நீ எதுக்கு அழுத? அப்பா மாமா துந்தும் போச்சு. எங்க போச்சு மாமா? மாமா, என்ன நிலா? உங்களுக்கு ஸ்ருதி ஆண்டிக்கு கல்யாணம் நின்னுடுச்சுல? ஆமா. அதுக்கு ஸ்னோ நல்லா அழுதுட்டு இருக்கா. சேச்சா, அவளாம் அழமாட்டா, அவ குட் கேர்ள். சொல்லி குக்கல். ஐயே, மது சித்தி தானே சொன்னாங்க அவ அன்பு மாமா கல்யாணம் நின்னதுனால அழுதுட்டு இருக்கா அப்படின்னு. ஏ கல்லிங், சொல்ல அழாட்டா குக்கல். நீ குட் கேர்ள் தான். என்ன மச்சான், கல்யாணம் என்ன சோகத்துல இருக்க போல? ஆமா, சோகத்துல இருக்கேன். ஸ்ருதி உனக்கு பொண்டாட்டியா வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ற போல. என்ன சொல்ல போனா என் மேலே இனியா மேலே பயங்கர கடுப்புல இருக்க போல. அடேய், நீங்க மட்டும் இல்லைன்னா எனக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் நடந்திருக்கா அப்படின்னு நீ கிண்டல் பண்றத ரசிக்கிற மனநிலையில எல்லாம் நான் இப்ப இல்ல. வேற தோற எதை நினைச்சு ரசிக்க போறீங்களோ? நிலாக்ஷா, என்ன மாமா? ஸ்னோலி கூட்டு நீ வெளியே போய் விளையாடுறியா? அவ என்ன கொஞ்ச நேரம் ரூம்லயே உட்கார வச்சா அழுதாலும் அழுதுருவா. சரி மாமா. ஸ்னோ வா போலாம் நம்ம வெளிய. கா, நமக்கு இனியத்த கிறிஸ்மஸ் தாத்தா Dress எடுத்து கொடுத்திருக்காங்கல, நாம அத போட்டுட்டு விளையாடலாம் வா. அப்ப செய். என்ன செய்? செய் இல்ல, அப்ப சரி, கூட்டு போ. சரி மாமா. என்னடா உடனே வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா? அப்படி என்ன கல்யாண துக்கத்துல இருந்து வெளியே வர முடியலையா? ரைட், போடா. சாம், என்னையும் இனியாவே நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க தானே? நீங்க ரெண்டு பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்க ரெண்டு பேரையும் என்னை விட வேற யாராலடா புரிஞ்சுக்க முடியும்? என்ன இனியாவையும் பத்தி நீ என்ன நினைக்கிற? உங்க ரெண்டு பேரையும் பத்தி நினைக்க என்ன இருக்கு? என்னதான் நான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் நானா இனியாவான்னு கேட்டா நீ என்ன கழட்டி விட்டாலும் விட்டுருவேன். அந்த அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப க்ளோஸ். வேற என்னடா இருக்கு உங்களை பத்தி? வேற ஏதாவது சொல்லலாம். வேற ஏதாவது சொல்லணும்னா நான் ஜோசியம் படிச்சுட்டு தான் வரணும். சோ என்ன இனியாவையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீ தான் சொல்ற? ஆமா, அதுல என்ன சந்தேகம் உனக்கு? இல்ல இல்ல. அப்புறம் சாம், எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? ஃப்ரெண்டுன்னா அதானடா, என்ன வேணாலும் பண்ணணும். அப்புறம் பேச்சு மாற மாட்டியே. டேய் ஃப்ராடு, நீ இவ்ளோ பேசுறியனா இதுல ஏதோ இருக்கு. என்னடா? சொல்றேன். எதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு இனியா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கான்னு நினைக்கிறேன்? ஏன்னா இனியாக்கு சின்ன வயசுல இருந்தே உன் மேல அன்பு ஜாஸ்தி. அன்புனா? அன்புனா என்ன? அன்பு அது ஒரு பாசம். பாசமும் காதலும் ஒண்ணா? என்னதாண்டா பிரச்சனை? தலையை சுத்தி மூக்கத்தோட சொல்ற? சொல்லு, பாசமும் காதலும் ஒண்ணா? பாசங்கிறது எல்லார் மேலயும் நம்ம வைக்கலாம், காதல்ங்கிறது ஒருத்தங்க மேலதான் வரும். சோ பாசம் வேற, காதல் வேற தானே? ஷபா, இதுக்கு கொஞ்சம் மூளையும் இவனே கரைச்சி எடுத்துருவான் போல. டேய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல போறியா இல்லையா? சாம், நீங்க ஸ்ருதியை பத்தின விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு வெளியே போனீங்க எல்லாம். அப்போ நான் இனியா ரூமுக்கு போயிருந்தேன்டா. இனியா இல்லாம இனியா ரூமுக்கு போறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். கோழி அதோட குஞ்ச பத்திரமா பாதுகாக்கணும்னு அதை பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருக்கோம்லாம். அந்த மாதிரி இனியா அந்த ரூம்ல ஒரு விஷயத்த பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருக்கான். அது நேத்துக்கு அவ ரூமுக்கு போனதுல எனக்கு தெரிஞ்சு. உனக்கு தெரியாமலா? எனக்கு மட்டும் இல்ல சாம், யாருக்கும் தெரியாம அந்த ரூம்ல அவ ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்கான். அப்படி என்ன? அவளோட காதல். இனியா காதலிக்குதான்? ஆமா சாம். அது யாருன்னு தெரியுமா? எனக்கே தூக்கி வாரி போடுது. அப்படி யாரை காதலிக்கிறான்? நம்ம ஆபீஸா இல்ல நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியா? என்னதான் கேட்கல. என்ன தாண்டா காதலிக்கிறான்? உன்னையா? ஆமா, நீ முத வாய் மூடு. ஆனா இனிய கிட்ட நான் முதைய கேட்டனே, அன்பா உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, பிடிச்சிருந்தா நீயே அன்பா சேர்றதா நல்லது அப்படின்னு. இப்படி நீ அவகிட்ட பேசுனியா? பைத்தியக்காரன், எதுக்கு அவகிட்ட அப்படி போய் சொன்ன? இனியாக்கு உன்னை பிடிச்சிருந்தா உன்னை இனியாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே நல்லது. அப்பதான் உங்களை யாராலையும் பிரிக்கவும் முடியாது, நீங்க எப்போ ஒன்னா இருப்பீங்க. என்ன சொல்ல போனா இனியாக்கு உன் மேல இருக்க காதல் அது எனக்கு சந்தோஷம்தான். சந்தோஷமா? முத அவளுக்கு வந்திருக்கிறது காதல்னு நீ பாத்தியா? அத ஒரு பக்கமா வை. முத அவளுக்கு உன் மேல காதல் இருக்குன்னு நீ எப்படி கன்ஃபார்ம் பண்ண? அவ ரூம்ல ஒரு டைரி இருந்து சாம், அதை நான் எடுத்து படிச்சேன். எப்போ என் மேல இருக்க காதல் நீ சொல்ல போற அன்புன்னு ஏங்கி எழுதியிருக்காடா. என்னைக்கு இனியா மேல எனக்கு காதல் இருக்குன்னு நான் இனியா கிட்ட சொல்ல போறேன்னு காத்துட்டு இருக்கதா எழுதியிருக்காடா. ஒரு ஃப்ரெண்டா என்னோட ஃப்ரெண்டு கஷ்டப்படுறத பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அவ மனசுல இப்படி தேவையில்லாத ஒரு கற்பனை விஷயம் இருக்கிறது தெரியாம நான் வேற
கண்ணம்மா அப்படி இப்படின்னு உளறிட்டேன். கற்பனைன்னு உனக்கு எப்படி தெரியும்? டேய், 6th ஸ்டாண்டர்ட்ல அவ விளையாட்டா சொன்ன விஷயத்தையெல்லாம் இப்ப பத்திரமா எடுத்து வச்சிருக்கான். இல்ல நான் தெரியாம கேட்கேன். 6th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பொண்ணுக்கு தன்னோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ற அளவுக்கு அறிவு இருக்குமா? அப்ப கேலண்டர்ல இருந்து கிழிச்சு வச்ச பர்த்டே டேட்டு, சின்ன சின்ன விஷயங்கள், என்னோட ஜாமெட்ரி பாக்ஸ், முத நம்ம குடிச்சோம்ல அந்த பாட்டில கூட பத்திரமா எடுத்து வச்சிருக்காடா. 6thல இருந்தே உள்ள விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கானா. இது எப்படி காதலாகும்? அவளுக்கு என் மேல இருக்க பாசம் தாண்டாது. அந்த பாசத்தை அவளே காதல்னு நினைச்சிட்டு இருக்கா. இல்ல அன்பு, இந்த விஷயத்துல நீ நினைக்கிறது தப்பு. சின்ன வயசுல வேணா உன் மேல உள்ள பாசத்துல அவ கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். ஆனா இப்போ உன்னோட வயசு அவளுக்கு ஆகுது. இப்போ நீ அதை அப்படி எடுத்துக்கிறது தப்பு அன்பு. இல்ல சாம், இந்த விஷயத்துல நீ நினைக்கிறதும் தப்பு. 6thல அவ எப்படி இருந்தாலோ அதே மென்டாலிட்டியில தான் அவ இப்பவும் இருக்கா. என்ன, அதுக்கு பாசம்னு ஒரு பேர் வச்சிருக்கா, இதுக்கு காதல்னு ஒரு பேர் வச்சிருக்கா. தப்பு அன்பு, நீ தப்பா யோசிக்கிற. இப்பதான்டா நான் கரெக்டா யோசிக்கிறேன். எங்க 2 பேரையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு நல்ல பையனை அவளுக்கு பார்த்து வச்சிருந்தேன்னா அவளுக்கே புரிஞ்சிருக்கும் அன்பு மேல எனக்கு வந்தது காதலே கிடையாது அப்படின்னு. எப்போ என் கூட மட்டுமே இருந்து என் கூட மட்டுமே பேசி சிரிச்சு ஒன்னா இருக்கனால மட்டும் இல்ல, அவளை பத்தி நான் எப்பவும் கேர் பண்றதுனாலயும் அவளுக்கு அப்படி கிறுக்குத்தனமா தோணலாம். நீ குழப்பத்துல இருக்க அன்பு. இனியா மனசுல உன் மேல லவ் இருக்குன்னு நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது. ஆனா உன் மனசுல கண்ணம்மான நீ ஒரு விஷயத்த தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாலும் இனியாவை தான் நீ காதலிக்கிற. அது உனக்கே தெரியல. அதான் ஏதோ சொல்றியே, கூடவே இருக்கிறதுனாலதான் அவளுக்கு அந்த மாதிரி தோணுது அப்படின்னு. கூடவே இருக்கிறதுனாலதான் நீ ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு திரையை போட்டு மறைச்சிட்டு இருக்க. சரி, இப்ப என்னதான் பண்ண போற? என்னையும் இனியாவையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு மாப்பிள்ளைய நான் இனியாவுக்கு பார்த்திருக்கேன். மாப்பிள்ளை பார்த்துட்டியா? ஒரே நாள்லயா? ஆமா, வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அவகிட்ட இருந்து பிரிஞ்சிருவேன். எனக்கும் அவளுக்கும் நடுவுல இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிரும் தான் அவ இந்த மாதிரி கற்பனையா வாழ்ந்துட்டு இருக்கா. எங்க 2 பேரையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா அப்புறம் தான் அவளுக்கு புரியும் இது காதலே இல்ல அப்படின்னு. ஓ, அப்படி துறை இந்த ஒரு நாளையில யார கண்டுபிடிச்சீங்க? சொல்றேன். அதுக்கு முன்ன எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் தான். ஆனா உனக்காகவும் இனியாக்காகவும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சொல்லு சாம். பண்றேன்டா. இப்ப இதெல்லாம் எதுக்கு கேக்குற? சாம், நம்ம நினைக்கிறதா நடக்கணும்னு இல்ல. சில நேரம் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டது கிடைக்கலனா அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும். அதே மாதிரி இசையை நீ இவ்ளோ காதலிச்சதுக்கு அப்புறம் கூட அது உனக்கு கிடைக்கலனா அதை விட பெட்டரா உனக்கு ஏதாவது கிடைக்கணும்னு இருக்கலாம்ல. இவன் எதுக்கு அங்க சுத்தி இங்க சுத்தி இசை விஷயத்துக்கு வரான்? அன்பு, எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவதானே?